மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணாம், ரைட் விடு. வெளியே போகணும். ஐயோ ராஸ்கல்களா. என்ன உள்ள சாக்லேட் பாய்ல சாக்லேட் பிரச்சனை எல்லாம் அவங்க பிரச்சனை எதுக்கு சார் பிரச்சனை வேணாம் சார் வேணாம்னு சொல்லிட்டு போறவன் தான் சாக்லேட் பாய் வா பிரச்சனை பண்ணலாம்னு சொல்றவன் தான் ரக்கெட் பாய் அப்புறம் என்ன வேணும் எனக்கு மேங்கோ சாக்லேட் பாய் சாக்லேட் தான் சாப்பிடலாம் வேற ஆரஞ்சுக்கண்ணா ஐஸ் வைக்கிறாப்புல பெப்சி ஐஸ் வெயில் தாக்க தாங்க முடியாம அண்ணனே ஹெல்மெட் போட்டு தான் சுத்துறாப்புல இங்க 10 ரூபா தான் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. இங்க வரவ கண்டிப்பா வந்து சாப்பிடலாம். வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறாரு. கிடைகள் கிடையாது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நல்லா தான் இருக்கு. போய் சாப்பிட்டு பாரு. அவனையும் திட்டிட்டு இவரு தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நன்றிண்ணா. சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்ட். கொஞ்சம் வெயில் கம்மி ஆயிடுச்சு. நம்ம கடை அட்ரஸ் போடுங்க. கடையோட அட்ரஸ் போடுங்க. லோ பட்ஜெட் இருக்குது. ஹெவி பட்ஜெட் நம்ம கடை மட்டும் இங்க கிடையாது. நம்ம வீட்டாண்ட கடை இருக்கும். எங்க இருக்கு? இங்கதான் பல்லாவரம் நெறிவர காலை உள்ள பேக் சைடு தான் இருக்கு. நம்ம கார்டு இருக்குல்ல, நீங்க கால் பண்ணி கேட்டாலே நம்ம வந்து லொகேஷன் ஷேர் பண்ணுவோம். சரி ஓகே. இல்லையா நம்ம வீட்டு சாலைனா சாமியால் பிசிங் சாப்பிட்டு வரும். சரிங்களா? லோ பட்ஜெட் ரீல் ஆடு என்ன இருக்குது, ஹெவி பட்ஜெட்ல இருக்குது. ஒரு கோழிக்கு ஒரு ஆடு இருக்கலாம். இதுல எப்படி நான் என்னன்னா இது எப்படின்னா இது இப்ப எவ்வளவு எத்தனை கேஜி ஃபிஷ் வரைக்கும் பிடிக்கலாம்? நீங்க பிகினர்னா ஏத்த மாதிரிக்கு நம்ம பிகினருக்கு வந்து 500 ரூபாய் 600 கொடுப்போம். சரி ஓகே. நல்லா தெரிஞ்ச மாதிரினா என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமா மீனே ஃப்ரீ தெரியாது. எந்த கொடுக்குறீங்களா எப்படி மாட்டணும், அந்த ஊக்கு எப்படி அதெல்லாம் நாங்களே செட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே சொல்லிடுவீங்க? எல்லாம் சொல்லுவோம். அதுவும் தெரியாதா நீங்க கால் பண்ணி கேட்டாலும். இப்போ இந்த ஸ்டிக் இவ்வளவு மெலிசா இருக்குல்ல, இதெல்லாம் உடையாதான்? உடையாது. எத்தனை கேஜி வரைக்கும் நான் தாங்க? அதுல நீங்க எடுக்கிற பொறுத்துலயே இருக்கும். இப்போ 500 ராடு எடுத்தா நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுக்கலாம். சரிங்களா? ஒரு 600 ஃபைபர்ல பார்த்தா நல்லா ஹெவியா தாங்கும். அதெல்லாம் சரி ஓகே. அதான் லைட் வெயிட் ராடு பார்த்தா ஒரு கம்பெனி இருக்கும். லுக்கான இருக்கும், பையன் இருக்கும், எம்ஓசி இருக்குது, டைவர் இருக்குது. ராடு பார்த்தா நிறைய ஐட்டம் ராடு எல்லாம் இருக்கு. சரி ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. நல்லா நிப்பண்டா வாடா. வளையலாண்டு புரியடா கேமராமேன் தினேஷ் வளையல் கேட்குறான். 10 கிலோ 10. இங்கே சைக்கிள்லாம் கூட புது சைக்கிள்லாம் இருக்கு. யாருக்காச்சும் வேணா வந்து வாங்கிக்கலாம். கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரேட்டு. கேட்டுருவோம் வாங்க. காலு கிலோ கருப்பு புள்ளி மஞ்சா தூளுடா. 4 கிலோ கருப்பு புள்ளி மஞ்சா தூள். 4600 4800. என்னென்ன சைக்கிள்லாம் இருக்குண்ணா? கியர் சைக்கிள் இது எல்லாமே இருக்காங்க. கீர் இல்ல, டிஸ்க் பிரேக் இதான் இருக்கு. அதெல்லாம் என்ன சைக்கிள்னாவா? புல் ஒன்று ஜிகே எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமே கியர் சைக்கிள்லாம் கிடையாது, வித்தவுட் கியர் சைக்கிள் தான் எல்லாமே. வரல சரி, என்ன ரேட்டுன்னு அவர்கிட்ட சொல்றீங்க? ஸ்டார்டிங் 4200 இருந்து ஸ்டார்டிங் போயிருக்கு. 4600 4600 4800. இப்போ என்ன ரேட் வரைக்கும் சைக்கிள் வச்சிருக்கீங்களா? நாங்க வந்து
9,500 வரைக்கும் 9,500 வரைக்கும். இப்ப 9,500 வரைக்கும் இப்போ 8,800 வண்டி அது. என்ன இதானே? ஆமா அது 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். 3 வருஷம் கேரண்டி. இப்ப எப்படி நான் வாரண்டி கேரண்டி தான் எப்படி கிளைம் அங்க வந்து பண்றேன்? தான் கேரண்டி. எங்க வந்து கிளைம் பண்ணணும்? இங்கே வரலாம். இங்கே வரலாம். அந்த வண்டிக்கு மட்டும் தான் 3 உங்களுக்கு தனி கடை ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதாவது கடை வந்து பூந்தமல்லியில் இருக்குது. லாமரத்துக்கு இது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கோவில் இருக்குது. குன்றத்தூர். சரி, ஓகே. அங்க தனியா கடை பேர் என்னன்னா? அப்துல் அப்துல் பாய். அப்துல் இருக்குங்க. அது பேரு அப்துல். காடு எங்க காடு கொடுத்துருங்க. கார்டு கொடுங்க. கிருஷ்ணகார் கொடுக்குற பாய் வச்சுருந்தார் ஓனர். ஓ, சரி. நாங்கள் வேலை செய்யறாரு. நாங்கள் இந்த நேரத்தில் இது போட்ட நானே வரும். இது ரோல் வச்சுல சைக்கிள் எங்கெல்லாம் கம்மி பண்ணி தருவீங்களா? அது அங்க டைரக்டா வந்தா அங்க விட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். அங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல இங்க வந்து இங்க வந்து ரேட் கம்மி தான். இங்கதான் ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்க? அங்க ரேட் ஜாஸ்தி. வெயில் கொளுத்துது. வெயில் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கானா? வெயிலா சில்லு இருக்குது. வெயில் சில்லுன்னு. ஆமா. It's ரொம்ப clear sky, Suryan's கொளுத்துing, it's too hot, வேர்த்து கோட்டிங். அப்படியே ஆம்லேட் போட்டலாம். அப்படியே அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஆம்லேட்டே போடலாம். ஆமா. யாரும் கடையில் கொடுத்தா இது வரணும் அது வரணும். நோட்ல போட்டு நாமளே சுட்டு வச்சுக்கலாம். கம்முனு ஏன் செலவுல வேலை. அப்துல் வஹீத். அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வந்து பல்லாவரத்துல வந்து சைக்கிள் கடை போட்டிருக்காப்புல. சைக்கிளுக்கு இங்க வந்து நான் கியர் சைக்கிள், கியர் இல்லாத சைக்கிள்ஸ் தான் வந்து நிறைய இருக்கு எங்ககிட்ட. இப்போதைக்கு இங்க வந்து 8,500 வரைக்கும் வந்து சைக்கிள் வச்சிருக்காரு. அண்ணா கடை வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா குன்றத்தூர்ல இருக்கா? குன்றத்தூர்ல வந்து அண்ணனோட கடை இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்துல் வஹீத். ஸோ இதுதான் அவரோட கடை பேர் வந்து இதுதான். ஸோ இதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் கீழே போடுறோம், பாருங்க. பார்த்துட்டு சப்போஸ் சைக்கிள்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா இங்க வந்து வாங்கிக்கலாம். ஆனா அண்ணா என்ன சொல்றாரு, இங்க ரோட் ரேக்கர் சைக்கிள்ஸ் குன்றத்தூர்ல இருக்கிறத விட இங்க வந்தீங்கன்னா ரேட்டு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்து வாங்கினா ரேட்டு கம்மியா இருக்கும். ஓகேண்ணா? ஓகே, நன்றிண்ணா. லாஸ்ட் டைம் இருந்தா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. எக்ஸ்பைரிலாம் சொல்லிட்டு நிறைய இது வந்து இது பண்ணாங்க. கேம்பா சட்டி விக்கிறாங்கடா. போற பாக்குறாங்க. சட்டி போட மாட்டியா? கம்பெனி ஒரே ரேட். இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில. 350 ரூபாய். மார்க்கெட்டோட பாதி ரோடு வந்தாச்சு. இன்னும் இதுக்கு மேல இன்னும் பாதி ரோடு போக வேண்டியதா இருக்கு. ஆனா வெயில் சுத்தமா முடியல எங்களால. ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கீஸ் ஏதாவது கடைவன் பாக்குறோம். இந்த சைட்ல போற வழியில ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் சொன்னாரு. நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஜூஸை குடிச்சு அடுத்த பாதி தூரத்தை வந்து கடக்கணும். இனிமே அப்ப பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? வந்தது வீடியோ எடுக்க. இதெல்லாம் என்னன்னு பாருங்க. தலாவணி விற்கிறாங்க, தலைவாணி விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாங்க தான். நீ போன் எது வாங்குறதுக்கு நீ இல்லையே. ஆனா எதுக்கோசம் போன் பேசுறதெல்லாம் எதத்துல 5 ரூபாய் சாமி. பொருட்களுக்கு வாங்கலாமா வேணாமா என்ன வந்து என்னதான் உங்க சொந்த விருப்பம். ஒரு சில பொருள் வாங்குறது உண்மையானவே நல்லா இருக்கும், ஒரு சில பொருள் நல்லா இருக்காது. நம்ம லக்கு, நம்மளோட லக்கு அது. அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா உங்க லக்கு, இல்லைன்னா கம்மனை விட்டுற வேண்டியதுதான். வச்சிருக்காங்க ப்ரொஜெக்டர் மாதிரியே இருந்ததுடா. எதுனா அதான் அது பாக்குறதுக்கு அந்த ப்ரொஜெக்டர் மாதிரியே இருந்தது. ஆனா ப்ரொஜெக்டர் இல்ல. லேப்டாப்லாம் வச்சிருக்காங்க. வீடியோ கேமராலாம் இருக்கு. அந்த காலத்து வீடியோ கேமரா, ஹேண்டி கேமரா.
கொஞ்சம் ஜில்லுன்னு காத்து வருதுப்பா. ஆமா, கிளைமேட் மாறி மாறி அடிக்குது. முடியல. मोबाइल पाउच चला 9 रुपया, मोबाइल पाउच चला 9 रुपया, मोबाइल पाउच चला 9 मोबाइल हेडफोन ला 50 रुपया, लवंडे टेम्पर ला 80, लवंडे गाइस கார்னிவல்லாம் வச்சிருக்கீங்க. இருக்கானா உள்ள? இருக்கா 1200. பேட்டரி எதுவும் பண்ணுவாங்க பேட்டரியா? இது வயர்லெஸ் சார்ஜ் அங்க எது போயிட்டு பார்ப்போம். வரத்தாலன்னா வேஸ்ட் ஆயிடுச்சுனாலும் ஓட்டு பார்த்தா வாங்கலாம். வேலைக்கு ஆகுது. டம்மி பீஸா இருக்கும். டிஜே இதுலாம் இருக்கு போடுறாங்க. டிஜே செட். அந்த டிஜே செட் எவ்வளோண்ணா அது? ஒர்க்கிங் அது? ஒர்க்கிங் இல்லையா? மயக்கமே போட்டு வந்துடும் போல. இன்னும் மயக்கம் வந்துடும் போல. 1/2 மணி நேரம் நின்று இருந்தா நம்மளும் மோர் குடிக்கலாம் தான் போறோம். ஆனா மோர் குடிக்கிறதுக்கு போய் கீழே வந்துடும் போல. போலாமா? 700 போலாமா? அண்ணா கேட்டு ரேட் கேட்டு ரேட்டு கேட்டு வரீங்களா? நான் ஒரு 10 நிமிஷம் கடைக்கு போயிட்டு கேட்டு வச்சிருக்கேன். நான் வரேன். சரி கிலோண்ணா 2 ஓகேண்ணா. ஒரு டிஜே மிக்சர் ஒன்று பார்த்தோம். இல்லை இப்போ அது ஒர்க்கிங்கா இல்லையான்னு தெரில. பட் இருந்தாலும் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா. அது என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்ப்போம். ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்கி எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து வெட்டுற வேண்டியதான். மிலாம்பழம்னா தர்பூசணி அக்கா. இது மிலாம்பழமா என்னதுக்கா? அது கிர்னி பழம். மிலாம்பழம்ன்றது வாரியாக்கா? சோதிக்காதீங்க. தர்பூசணி தானே அது? தர்பூசணி தான். அது கிண்ணி பழம் வாங்குறாரு. அந்த தர்பூசணி இன்னொரு மாதிரி எத்தனை நேரம் வாங்கிக்கலாம்? உனக்கு என்ன வேணும்? வெயில் கொடுக்குதுக்கா. இங்க வந்து இன்னொன்று கொடுங்கப்பா. உனக்கு எங்கடா வேணும்? தாங்க முடியல. ஒரு கிருணி பழம் அடிச்சு இந்த சூட்டை தனிச்சுக்கலாம் குளிச்சுட்டு இருக்கோம்பா. நல்லா இருக்கு. ஜூஸ் நல்லா இருக்கு. மில்க் கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்ன ஓவரா இருக்குப்பா? மில்க்கு அக்கா. இல்லை மில்கை போட்டுருக்கீங்களா? பால் போட்டுருக்கீங்களா? பாடுறா கதை விடுறான்டா அவன். பால் டேஸ்ட் தெரியுது. ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? துபாயில போய் ஒட்டக பால்ல டீ போடான்னு சொல்லியிருக்கேன். அதே உனக்கு வேற எதுவும் ஞாபகத்தை குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் வேற எதுவும் இல்லை. வர வழியில போன் பேசினே வந்தல. அதான் வேற எதுவும் இல்லை. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. हेडफोन 50 रुपया, चार्ज केबल 50 रुपया, टेम्पर ग्लास 50 रुपया. உங்களுக்கு வேற எங்க இடம் இருக்கா? நீங்க எங்க போறீங்க? என்னென்ன விதை வச்சிருக்கீங்க நீங்க? எல்லா காய்கறி அனுப்பிச்சு இருக்குது. என்னென்ன விதை நான் சொல்லலாம். அவரைக்காய் இருக்கு, சொரக்காய், அவரைக்காய். என்ன விதை அது? கீரை, சிறுகீரை, அரைக்கீரை. இது என்ன விதை? சிறுகீரை. சிறுகீரையா? இது அரைக்கீரை. எல்லாம் பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்குண்ணா. சரி, வேற இதெல்லாம் என்னதுன்னா? சூரியகாந்தி. சூரியகாந்தி இதெல்லாம் போட்டா முளைக்குமாண்ணா? இது எப்படி நான் என்ன போட்டோ இது பண்ணேன்னா வாங்கி டேரக்டா தொட்டில போடணும். ஏதாவது செம்மண் இந்த மாதிரி மண்ணில் தான் வளரணும். ஏதாவது இருக்கா? இந்த மாதிரிலாம் எந்த மண்ணில் போட்டாலும் விளையும். இல்லை இப்போ இந்த கோகோ பீட்டு அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா? அந்த மாதிரி போட்டு விதை போடணுமா? இல்லை தேங்காய் சாதாரண மண்ணு போட்டாலே போதும். சாதாரண மண்ணில் பல்ல தோண்டி தண்ணி ஊற்றினா வளருன்றீங்க. இது எல்லாமே அப்படிதானா? எல்லாம்
காய்ஸ் ஒரு வழியா பல்லவரம் சந்தையோட இன்னும் 2 வந்தாச்சு. வெயில் செம்ம காட்டிடுச்சு, முடியல எங்களால். மயக்கமே வந்துடும் போல, தாங்க முடியல. திரும்பி ரிட்டர்ன் போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு இதோட சந்தை. அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்களால் முடியல. இதுக்கு மேலே என்ன சொல்றதா இருந்தாலும் டேரக்டா கார்ல போயிட்டு உட்காந்துட்டு சொல்றோம், அவ்வளோதான். முடியல. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. ஒரு வழியா வந்து பல்லாவரம் சந்தையை வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய ஷூட் பண்ணிருக்கோம். புதுசா நிறைய விஷயம் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல என்னென்னட்டு. ஒரு சில விஷயம் நாங்களே பார்க்காத விஷயம்லாம் வந்து நிறைய விஷயம் பார்த்தோம். அந்த பழைய காயின்ஸ், அப்புறம் அந்த சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருந்தது. 100 ரூபா நோட்டு, பெரிய 100 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, இந்த பழைய 100 ரூபா நோட்டு, பழைய 500 ரூபா நோட்டு, அதான் வந்து பார்த்தேன். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா சொல்றாங்க. 500 ரூபா நோட்டே வந்து சாரி ஒரு 500 நோட்டு 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு வந்து 1500 ரூபா சம்திங் என்னவோ சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பழைய காலத்து நோட்டு அதெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பழக்கத்துலயும் இல்லை. பட் ஆனால் அங்கே போனால் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அவங்க நிறைய காயின்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி காயின்ஸ், பழைய காயின்ஸ் ஆக்சுவலாக, ஆனால் ஒன்லி இந்தியன் கரன்சிஸ் மட்டும் தான் வச்சிருக்கிறதா சொன்னார் அந்த அண்ணன் கேட்டப்போ. அந்த வந்து நம்ம இந்த காப்பர் ஸ்டாச்சுஸ் வெங்கலத்தில் வந்து இருக்கும், அது அப்புறம் வந்து பித்தளையில் வந்து சிலை, இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். பெரிய பெரிய குத்து விளக்கு இதெல்லாம் கூட பார்த்தோம். நல்ல இதுவாக இருந்தது, நிறைய சீப்பாகவும் இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் டேரக்டாக புதுசாக வாங்கினீங்கன்னா A to Z எல்லாமே இருக்கு. A to Z எல்லாமே இருக்கு. நீங்க புதுசா வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 5000 ரூபா 6000 ரூபா இருக்கிற பொருளை நீங்க வந்து இங்க பேசி ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா நீங்க அதை விட கம்மியா கூட வாங்கிக்கலாம். பிளஸ் அதுக்கப்புறம் வந்து ஆனா வெயில் கொஞ்சம் சுத்தமா தாங்க முடியல எங்களால. நிறைய ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் போறதுக்கு மட்டுமே. ஒரு 5 கிலோமீட்டர். வெயிலாம் இன்னும் நிறைய கூட எடுத்துருக்கோம். 10 நிமிஷம் இருந்தா மயக்கப்பட்டே வந்துருக்கோம். கண்டிப்பா கரடி எல்லாம் வந்து செத்துருப்பான். அங்க வந்து இந்த பர்ஷியன் கேட்ஸ், அப்புறம் வந்து சிப்பி பாறை, லேப்ரடார் டாக், பொமேரியன், இதெல்லாம் வந்து டாக்ஸ்ல அனிமல்ஸ்ல பெட்ஸ் அனிமல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட வந்து கம்மி ரேட்டு தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வெளியில எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் போல. இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா கொஞ்சம் அடிச்சு பேசுனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவே கொடுத்துருவாங்க அதெல்லாம். அது மாதிரி வாத்து குட்டிங்க, வாத்துங்க, கோழி, அப்புறம் வந்து வேற என்னடா பார்த்தோம், பீச் பறவை, அப்புறம் வந்து காக்டெயிலு, அப்புறம் ஃபிஷ், ஃபைட்டர் ஃபிஷ்லாம் வந்து நல்லா கலர் கலர் சூப்பரா இருந்தது. ஒயிட் ரேட் அது ஒயிட் ரேட் கிடையாது. ஒயிட் ரேட் கிடையாது, அது பேரு வேற எதோடா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஞாபகம் வர மாட்டேங்குது. எலி மாதிரியே இருக்கும் பாக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்த்தோம். ரேபிட் பார்த்தோம். நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வெயில் மட்டும் நம்ம சாயங்காலம் போல வந்திருந்தா சூப்பரா இருக்கும். நீங்க வந்து காலையில ஆக்சுவலா இப்ப ஷூட் பண்றதுக்காக காலையிலே போயிட்டோம். காலையில ஏன்னா கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியா இருக்கும், நம்மளால ஈஸியா வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நாங்க காலையிலே போனோம். அதனால ரொம்ப வெயில் தாங்க முடியல எங்களால. அதுவும் சம்மர் சீசன், இது சுத்தமா வெயில் தாங்க முடியாது. கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வரணும். கையில தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு வேணும்னா. அங்க தண்ணி எல்லாம் கூட கொஞ்சம் சரியில்லை. நாங்க போய் பார்த்த போது ஒரு பாட்டில் எல்லாம் வாங்கணும். அந்த பாட்டில் கேப் எல்லாம் வந்து சீல் கூட ஓப்பன் ஆகல, மூடியோட சீல் மூடி ரெண்டுமே சேர்த்து ஒன்னாவே ஓப்பன் ஆகுது. ஆமா, அது ஆக்வா தண்ணியே கிடையாது. அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. ஸோ அதெல்லாம் பார்த்து தண்ணி வந்து அங்க வாங்குறது சஜஸ்டபிள் கிடையாது. பட் எங்களுக்கு வேற வழி இல்லாம வந்து நாங்க அங்க வாங்கி குடிச்சிட்டோம். மோஸ்ட்லி கையில வந்து தண்ணி எடுத்துட்டு போறது வந்து பெட்டர். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க இங்க போறது வந்து சஜஸ்டபிள் டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மேல ஒரு 2-3 o'clock போல நீங்க போனீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். நைட்டுக்கு கேட்டதுக்கு வந்து ஒரு சில 2-3 பேர்ட்ட கேட்டேன் அண்ணன்ட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கடை இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சாயங்காலம் எல்லாம் வெள்ளிக்கிழமை சந்தை சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். ஈவினிங் டைம்ல ஒரு 5-6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆமா ஒரு 5-6 மணி போல வந்து வந்தீங்கன்னா
உங்களால் வந்து நடக்கவே முடியாது, அந்தளவு கூட்டம் இருக்கும் அப்படின்றது. அதனால வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட திங்ஸு, மொபைலு, வாலெட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது சேஃபான இது. ஸோ அங்கே தப்பு சொல்ல, பட் சில பேர் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. தட்ஸ் ஆல் காய்ஸ். பாய். மறக்காம வந்து சரண் ஜர்னி லாக்ஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் ஆமா, இது மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் गाइस. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.